Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு 2019ஓட லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு 3 பார்ட் போட்டிருந்தேன். இது ஷிஃப்ட் 1ஓட கொஷின்ஸ் தான். ஷிஃப்ட் 2ஓட கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் MCQ, which of the below is not a part of nursing process? ஓகேவா? ஐ ஹோப் நர்சிங் ப்ராசஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு தெரியும். ஓகேவா? அசஸ்மெண்ட், டயக்னோசிஸ், பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன். இதில் வந்து ரைட்டிங் நர்சிங் இன்டர்வென்ஷன் ஒரு ப்ராசஸ் தான், ஃபார்முலேட்டிங் கோல்ஸும் ஒரு ப்ராசஸ் தான், ப்ரையாரிட்டைசிங் ப்ராப்ளம்ஸும் ஒரு ப்ராசஸ் தான், சூப்பர்வைசிங் டெலிகேட்டட் கேர் வந்துட்டு நர்சிங் ப்ராசஸில் வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஏன்னா நாட் ஏ ப்ராசஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Second MCQ, the microorganism that is usually a part of normal vaginal flora that causes meningitis is. ஓகேவா? இதில் ரெண்டு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. மெனிஞ்சைட்டிஸ் காசேட்டிவ் ஆர்கானிசம் என்ன? கார்னி பாக்டீரியாமா, கேனிடியாவா, குரூப் பியா, ஸ்டாஃபைலோகோக்கஸா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ கேனிடியா டஸ் நாட் காஸ் மெனிஞ்சைட்டிஸ். ஓகேவா? ரெண்டாவது நார்மல் ஃப்ளோரா இருக்கிறது இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஸ்டெப்டோகாக்கையும் நார்மல் ஃப்ளோரா இருக்கும், ஸ்டெஃபைலோகாக்கஸ் எபிடிடைமேட்டிஸும் நார்மல் ஃப்ளோராவில் இருக்கும். ஆனால் குரூப் பி ஸ்டெப்டோகாக்கஸ் காசஸ் மெனிஞ்சைட்டிஸ். தென் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கேஸ் இஸ் ஜென்ரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம். ஐ ஹோப் இதை பற்றின ஒரு கொஷின் ஆல்ரெடி இன்னொன்று ஒரு கொஷின் வந்திருந்தது. ஓகேவா? 3 ஸ்டேஜஸ் இருக்கும், அலாம், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸாஷன் சொல்லிட்டு. அதுதான் வந்துட்டு கேஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட், a test used to the diagnosis of trichomonasis is option A, wet mount of vaginal fluid, option B, ELISA, option C, specific serological test, and option D, ova and parasite fecal smear. ஸோ இதில் வந்துட்டு எலைசாவோ சீரோலாஜிக்கலோ அதை எதுவுமே வந்துட்டு ட்ரைகோமோனாசிஸ் டயக்னோஸ் பண்ண முடியாது. ஒன்லி வெட் மவுண்ட் ஆஃப் வெஜினல் ஃப்ளூயிட் டயக்னோசிஸ் ட்ரைகோமோனாசிஸ். தென் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான், அதனால தான் ஆப்ஷனே நான் கொடுக்கல. MRSA stands for methicillin resistant Staphylococcus aureus. Then which of the below is not a sign of respiratory distress? ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸோட சைன் எது இல்லை? இதுவும் நெகட்டிவ் கொஷின் தான். சைனோசிஸ் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸோட சைன், நேசல் ஃப்ளாரிங் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸோட சைன், சேஞ்சிங் ஆஃப் போஸ்டர் டு ஈஸ் பிரீத்திங் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸோட சைன். இதில் எது கிடையாதுன்னா ஸ்பீக்கிங் இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ் வந்துட்டு கிடையாது. So answer is option B. Then example of positive feedback mechanism எது? Temperature regulation, baroreceptor mechanism, oxytocin in childbirth, and regulation of thyroid hormone. இதில் oxytocin in childbirth is an example of positive feedback mechanism. Next question, fine downy hair normally found abundantly in premature babies is called. ஸோ கேப்வுட், வெர்னிக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பீடியாட்ரிக்ஸில். லானுகோ தான் வந்துட்டு ஃபைன் டவுனி ஹேர் க்ரோத் இருக்கும்ல, அதுதான் வந்து லானுகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தென் ப்ரொஃபஷனல் வேல்யூஸ் ஆஃப் நர்சிங் தட் டிஸ்கிரைப்ஸ் த ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் இஸ் நோன் அஸ் அட்டானமி. அட்டானமினால என்ன அர்த்தம்? அவங்களோட டிசிஷனை அவங்களே எடுத்துக்கிறது தான் அட்டானமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. தென் causative agent for bacterial vaginosis is. So bacterial vaginosis oda causative organism is Gardnerella vaginalis. Then developmental stage in 1 to 3 years according to Freud. Freud வந்துட்டு 5ஆ பிரிச்சிருப்பாரு. oral stage, anal stage, phallic stage, genital stage and latency stage அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? So oral stage first 1 year oral stage, 1 to 3 years is anal stage. So answer is option B, anal stage. தென் சூடோ ஹைஃபே ஆர் சீன் இன். ஹைஃபேனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஹேர் க்ரோத் மாதிரி இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் ஹைஃபே. சூடோ ஹைஃபோசிஸ் எங்கே இருக்குன்னா பாக்டீரியாவில் எல்லாத்துலேயுமே இருக்கும், எஸ்பெஷலி கேனிடியாசிஸ், அதாவது கேனிடியாவில் இருக்கிறது தான் வந்துட்டு சூடோ ஹைஃபே. தென் குரூப் அட் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஃபார் ஹெர்பஸ் ஜோஸ்டர் இன்ஃபெக்ஷன் இஸ். ஹெர்பஸ் ஜோஸ்டர் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரெக்னென்ட் உமன்னா, இன்ஃபேண்ட் வித் கன்ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸா, persons at advanced stage or patient with atopic dermatitis. Person at advanced stage has more risk for developing herpes zoster infection. Then
ரிலேட்டிவ் ரிஸ்க் ஆஃப் a disease is obtained by. ஸோ ஒரு டிசீஸ் வருமா வராதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா cohort ஸ்டடி வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. Then, which of the following is not a component of HELP syndrome? HELP syndrome, H stands for hemolysis, EL stands for elevated liver enzyme and LP stands for low platelet count. ஸோ இதுதான் வந்து HELP syndromeோட ஃபுல் ஃபார்மே. இல்லாதது ஆப்ஷன் சி தான், bleeding per vagina is not a component of HELP syndrome. Then, mental illness specific to Indian population where there is a severe anxiety and hypochondriacal concern is seen in டாட் சிண்ட்ரோம். டாட் சிண்ட்ரோமில் மட்டும்தான் ஹைப்போகாண்ட்ரிக்கலாக அவங்க வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தென் டைப் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டியூ டு ஐஜிஇ ரிலீஸ் இஸ் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆர் அனஃப்லாட்டிக் ரியாக்ஷன். ஓகேவா, இது எல்லாமே வந்து ஈஸ்னோஃபில்ஸ், அதாவது ஐஜிஇ இம்னோகுளோபின்ஸ் வரதுனால வர ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இஸ் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். Then, scales that cannot be used to assess a subject for a mood disorder is, ஓகேவா, பர்க் இன்வென்ட்ரி, வேக்ஃபீல்ட் கொஷினர், ஹாமில்டன் ரேட்டிங் ஸ்கோர், இது எல்லாமே வந்துட்டு மூட் டிசார்டர் அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. எடின்பர்க் இன்வென்ட்ரி மட்டும்தான் கிடையாது. எடின்பர்க் இன்வென்ட்ரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. பர்சன் வந்து ரைட் டாமினண்ட்டா லெஃப்ட் டாமினண்ட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எடின்பர்க் இன்வென்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the below is not a role played by a nurse? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கேர் கிவராக இருப்பாங்க, கவுன்சிலராக இருப்பாங்க, கம்யூனிகேட்டராக இருப்பாங்க. ஃபிசிஷியன் இஸ் நாட் a role of a nurse. Then, work delegated to a home care nurse is, ஒரு ப்ரொஃபஷனல் நர்ஸ் ஹோம் கேர் நர்ஸுக்கு என்ன ஒர்க் கொடுக்கலாம்? wound ஹீலிங் ப்ராசஸை கொடுக்கலாமா? ஆக்சிஜன் ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்ணுறதை கொடுக்கலாமா? கிளைண்ட்டுக்கு மெடிகேஷன் டீச் பண்ணலாமா? இல்லை ஃபீடிங் அண்ட் பாத்திங் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டெலிகேட்டட் டு ஹோம் கேர் நர்ஸஸ் ஃபீடிங் அண்ட் பாத்திங் த கிளைண்ட். மற்றபடி கிளைண்ட் மெடிகேஷனோ இல்லை ஆக்சிஜன் ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை wound ஹீலிங் ப்ராசஸை அசஸ் பண்ணுறதோ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் நர்ஸ் தான் பண்ணணும். தென், விச் இஸ் நாட் அ ஹை ரிஸ்க் ஃபேக்டர் தட் மைட் அஃபெக்ட் த ஒர்க்கர்ஸ் இன் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்கவங்களுக்கு எது ஹை ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது அப்படிங்கிறது தான். அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துட்டு ஹை ரிஸ்க் ஃபேக்டர் தான். ட்ராமாட்டிக் இன்ஜுரி இருந்தாலும் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, ஸோ அதுவும் வந்து ஹை ரிஸ்க் ஃபேக்டர் தான். செஸ்ட் டிசீஸும் வந்து ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். ஆப்ஷன் டி, மேல் நியூட்ரிஷன் இஸ் த ஆன்சர். தென், டெஸ்ட் தட் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஃபார் எம்ஐ இஸ், இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எம்சிக்யூ, ப்ரோபோனின் ஐ. ஓகேவா, இதில் 2 கொஷின் இதிலே நீங்கள் படிச்சுக்கலாம். ப்ரோபோனின் ஐ தான் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் பயோமார்க்கர் ஃபார் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். இதே வந்துட்டு சிகேஎம்பி இஸ் அ மோஸ்ட் இயர்லியஸ்ட் ஆர் ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிகேஎம்பி தான். ஆனால் ட்ரோபோனின் தான் வந்துட்டு இயர்லி ஸ்பெசிஃபிக் எம்ஐ வந்தால் எலிவேட் ஆகிற ஒரே பயோமார்க்கர் ட்ரோபோனின் தான். ஆனால் சிகேஎம்பி தான் வந்துட்டு சீக்கிரமாக வந்து எலிவேட் ஆகிற biomarker. Then, which of the following is not assimilated by eukaryotic cells? So, cells வந்து ரெண்டா பிரிப்போம், eukaryotic and prokaryotic. Prokaryotic eukaryotic என்ன டிஃபரன்ஸ்னா நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸ் இருந்தால் அது eukaryotic, இல்லைன்னா அது prokaryotic. ஓகேவா, ஸோ eukaryotic செல்ஸ்னால என்ன அசம்பிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நைட்ரஜன் மட்டும்தான் அசம்பிள் பண்ண முடியாது. மற்றபடி சல்ஃபேட், குளுக்கோஸ், லாக்டேட் எல்லாமே வந்துட்டு அசம்பிள் ஆகும். Next, microcephaly is diagnosed when the head circumference is less than. So, there are 3 types of gestation age la piripanga. Small for gestation age, appropriate for gestation age and large for gestation age. Adha edha vechi piripanga standard deviation vechi da. Okay va, large for gestation age, small for அப்படினா என்ன அர்த்தம்னா குழந்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இந்த மைக்ரோசெஃபாலி எப்போ டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னா, வென் இட் இஸ் 3 ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு மேலே இருந்துச்சுன்னா மைக்ரோசெஃபாலி அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோஸ். வீடியோ பிடிச்சதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.